ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. இந்த பரிசுத்த நன்றி செலுத்தி இந்த வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி இந்த நாளின் தேவனாமே நம்மளுடைய தேவஸ்தானம் கிடைத்து கர்த்தரை துதிக்கப்பட்டு மகிமைப்படுத்த கர்த்தரை ஆராதிக்க தேவன் கிருபை செய்து நம்ம ஆசீர்வதிக்க கர்த்தரை ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு ஏராளமான நன்மை செய்திருக்கிறார். அதுக்கு நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த பிராமணாக்கும் தேவசனியாக்கும் தேவனுக்கு கர்த்தரை துதிக்கப்பட்டு மகிமைப்படுத்த கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் நாளுக்கு கிருபை செய்து நம்ம ஆசீர்வதிக்க கர்த்தரை ஸ்தோத்திரம் செலுத்தி உங்களை சென்ற அடியானுக்கோ இந்த வாக்கியத்தை தேவனை அடைய புத்தமையா கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹalleluya. கொஞ்சம் சவுண்ட் இவங்க கையிலிருக்க நாம் வேதாந்தத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசித்து கர்த்தருடைய வானமான தியானித்து நாம் ஆவிக்கிற கால்நடைவோமாக. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 28 வாசிக்கலாம். கலாத்தியர் 3:28. யூதர் என்றும் கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். ஆமென். ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்போஸ்தலர் பவுல் கலாத்தியர் சபைக்கு அருமையாக ஒரு நிறுவத்திலே எழுதியிருக்க பார்க்கிறோம். கலாத்தியர் 3:28 வசனம். அதாவது யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுவாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாக இருக்கிறீர்கள். ஆமென். ஹalleluya. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நாம் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது ஒரு தேவ சித்தமாக இருக்குன்னு சொல்லி அப்போஸ்தலர் பவுல் கலாத்தியர் நிருபத்தை வாசிக்கிறோம். நாம் எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம், எங்கேயோ சுற்றிட்டு இருந்தோம். ஆனாலும் கர்த்தர் நாட்டில் நம்ம ஒன்று சேர்த்துருக்காரு அப்படின்னா அது என்னவா இருக்கும்? அது நம்மளுடைய ஞானமும் திறமையும் இல்லை, அது என்னது? தேவனுடைய சித்தமாக இருக்குது. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. கர்த்தர் சித்தம் நாமெல்லாம் என்னவாக இருக்கணும்? கிறிஸ்துவுக்குள்ளாக ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான். அப்படியே கர்த்தர் நம்மளை அரவணைத்து நடத்தி கொண்டு வருகிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அதாவது இதில் யூதன் என்றும் கிரேக்கன் என்று சொன்னால் ஜாதி எதுவும் இதில் கிடையாதுன்னு சொல்லி அர்த்தம். அடிமை என்று சுயாதீனம் என்று சொன்னால் முதலாளி தொழிலாளி இதில் கிடையாதுன்னு சொல்லி அர்த்தம். அப்புறம் ஆண் என்று பெண் என்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஜெண்டர் வைஸ் இதில் நம்ம பிரித்து பார்க்க வேண்டியது இதில் கிடையாதுன்னு சொல்லி அர்த்தம். ஆனால் நீங்கள் எதுவாக இருக்கிறீங்க, எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளே ஒன்றாக இருக்கிறேன்னு சொல்லி பார்க்கணும். தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. இது அர்த்தம் என்ன அப்படின்னா, எக்காலத்துக்கு கொண்டு நம்ம மத்தியிலே பிரிவினை வரக்கூடாது என்பதற்காக. ஜாதி பார்த்து என்ன செய்ய ஒருத்தரும் பிரிவு வந்துடக்கூடாது. படிச்சிருக்க படிக்காதுன்னு சொல்லி நமக்குள்ள ஒரு பிரிவு வந்துடக்கூடாது. மொழி விஷயத்தில் நமக்குள்ள ஒரு பிரிவினை வந்துடக்கூடாது. குறிப்பாக பணம் வைத்து ஏழை தொழிலாளி முதலாளி அப்படி சொல்லி பணம் வைத்தோ கொண்டு பிரித்து பிரிவினை நமக்குள்ளே வந்துடக்கூடாது. வெளியூர்காரங்க உள்ளூர்காரங்க அப்படின்னு சொல்லி நமக்குள்ள எந்த காலத்து கொண்டும் பிரிவினை வந்துடக்கூடாது. எல்லாம் கிறிஸ்துவுக்கு என்ன இருக்கிறோம்? ஒன்றாக இருக்கிறோம். தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆலின் ஒன் அர்த்தம் கிறிஸ்துக்குள்ளாக, அதான் முக்கியம். ஆலின் ஒன் இன் கிரைஸ்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. இப்படி நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றணும்னு சொல்லி கலாத்தியருக்கு நிருபம் மூலமாக அப்போஸ்தலர் பவுல் எழுதி பார்க்கிறோம். ஆனாலும் இந்த கொரிந்திய சபையிலே சில கலாத்தியருக்கு எழுத பார்க்கிறோம். கொரிந்திய சபையிலே இந்த இதில் ஒரு வித்தியாசம் இருந்தது. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3:8 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1:8 சாரி 1 கொரிந்தியர் 1:8 1:9 கூட வாசிங்க. நம்முடைய குமாரன் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய வர 1 கொரிந்தியர் வாசிங்க. கர்த்தர் வாசிங்க. நம்முடைய குமாரன் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன். இயேசு ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். இப்படி கர்த்தருக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள நம்ம உண்மையா கிறிஸ்துவுக்குள்ள நம்ம ஐக்கியமா இருக்க வேண்டும் சொல்லி தேவன் நம்ம மத்தியிலே என்ன சொல்றார்? உண்மை உள்ளவராக இருக்கேன்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்த வசனம் வாசிங்க. வாசிங்க. ஒரே காரியத்தை பேசவும். ரொம்ப முக்கியங்க. இதை நம்ம நீ பேச போற பாயிண்ட். பிரிவினை இல்லாமல் ஏக மனதும் அப்படி ஏக மனதும் ஏக யோசனை ஒரே மனதும் ஒரே யோசனை உடலாய் சீர்பொருந்தி இருக்க வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசுவினாலே நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். பாருங்க, இந்த கொரிந்திய சபையில் சில பிரிவினை இருக்கிறத பார்க்கிறோம். சில பிரிவினை இருக்கு. ஒரு ஏக யோசனை, ஒரே யோசனை எல்லாரும் இல்லை. அப்புறம் ஒரே அதாவது ஏக யோசனையும் ஒரே மனதும் உங்களுக்கு இல்லை.
சில உங்களுக்குள்ள பிரிவினை இருக்குது என்று சொல்லி இப்போ அது ஒரு காரியத்தை பற்றி பேசுகிற ஐடியாவும் இல்லை. எல்லாம் பல காரியத்தை பேசவும் பல விதமான அதாவது மனது உள்ளவர்களாக பல வித யோசனை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இதெல்லாம் கிறிஸ்துக்குள்ள ஒன்றாக இருக்க வேண்டும் சொல்லி பொருந்தி இருக்கு அப்போஸ்தலர் பவுல் எழுதுகிறார். பிற்பாடு அது வசன காலத்தில் பார்த்தீங்கன்னா அது என்ன பிரிவினை உண்டாயிடுச்சு அப்படின்னு பாருங்க. 12ஆம் வசனம் வாசிங்க. நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் பிரிவினை எப்படி உண்டாச்சு பாருங்க. நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும் நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுபடியா நான் இப்படி சொல்கிறேன். தேவனுடைய சோத்திர பிரிவினை எப்படி உண்டாயிட்டு தெரியுமா? என்னை நடத்துனவர்களுக்கு நான் சார்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இருக்குது. இன்னொன்று எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவர்களை நான் செய்கிறேன் சார்ந்திருக்கிறேன். இன்னொரு குரூப் என்னன்னா என்னை ரசிக்கிறதுக்காக உதவினேன் எங்கள் பாஸ்டர் பக்கத்தில் நான் என்ன செய்கிறேன் சார்ந்திருக்கிறேன். அப்போலோ, பவுல், கேபா இது சபையை வந்து நடத்துகிறவர்கள் சொல்லி பார்க்குறோம். அப்போ பவுல் ஞானஸ்தானம் மற்றும் ஆவிக்குரிய வாழ்க்கையை ரட்சிக்கப்பட உதவி செஞ்ச சொல்லி பார்க்குறோம். அப்போலோ இயேசு சொல்லி அனைவரே சபைக்குள்ள நடத்துக்க சொல்லி பார்க்குறோம். இப்படி ஒவ்வொருத்தரும் என்ன செய்கிறாங்க? அவங்க வழிநடத்தினவர்களை, அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவர்களை, அவர்களுக்கு ஆறுதல் கொடுத்தவர்களை, அன்பு காட்டினவர்களை சார்ந்திருக்காங்க தவிர அப்படி பிரிஞ்சிருக்காங்க தவிர எல்லோரும் கிறிஸ்துக்குள்ள ஒன்றாக இருக்கிற எண்ணம் அவங்களுக்கு வரல. சில பேர் கிறிஸ்துவோட சார்ந்திருக்கோம், சரியாக சார்ந்திருக்க மாட்டேன் அப்படின்றதும் அங்கே இருக்கிறார்கள். இப்படி பலவரை பிரிவினை உண்டாயிடும். அப்போ ஒன்றாக இருக்க வேண்டிய நாம் இன்று என்ன செய்யணும்? ஏதோ ஒரு காரணத்தை மித்தம் என்ன செய்கிறோம்? பிரிந்து இருக்கிற ஒரு அனுபவம் நம்ம பார்க்குறோம். சில பேர் பார்ப்பாங்க, எங்கள் வீட்டில் அந்த ஐயா தான் 3 கல்யாணம் நடத்தினாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அப்படி செய்யணும். இன்றைக்கி இருக்காங்க, நம்ம சபையில் இருக்காங்க. எங்களோட அந்த ஐயா தான் எனக்கு என்ன செய்யிருந்தாங்க? ரயில்வேல வேலை கொடுத்தாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அப்படியே செய்யணும். எப்படி வேலை கொடுத்தது யாரு? ஆண்டவர் இல்லை. எப்படி எங்கள் பாஸ்டர் ஐயா தான் கொடுத்தாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படியே செய்யணும். இன்னொருத்தரே ஐயா அந்த ஐயா தான் எனக்கு ஞானஸ்தானம், அவங்க ஞானஸ்தானம் பெற்றப்போ தான் என் வாழ்க்கையில் பெரிய வெளிச்சம் வந்தது, அதனால் அவங்கள சார்ந்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த ஐயா என்ன சொன்னாலும் பின்னாடியே ஒரு ரைட்டு. இப்படி இருக்கிறாங்க சில ஆட்கள். இது கிறிஸ்துவுக்கு ஒன்றா இருக்கிற அர்த்தமா? இல்லை. 40 வருஷமும் சபையில் இருக்கிறோம், கேப ஆரம்பித்த சபையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 40 வருஷமாக இங்கே என்ன வேணாலும் பரவாயில்ல, வெளியே வர மாட்டேன். வெளியே வரணுங்கிற நோக்கம் கிடையாது, வெளியே வரணும் நோக்கம் கிடையாது. சத்திய பிரகாரம் இருக்கீங்களா? கிறிஸ்துவுக்கு ஒன்றா இருக்கிறதா? அதான் நோக்கம். அப்போது 40 வருஷமாக இருக்குது, அதனால் என்ன தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சில ஆட்கள் இருந்தாங்க. இப்படி ஏதாவது வகையில் சபையில் ஒரு பிரிவினை உண்டாக்குறதை பார்க்குறோம். தேவவசம் சோத்திரம் இல்லாதாக சில பேர் ஜாதினால் பிரிஞ்சு போயிடுறாங்க. கிரேக்கனும் யூதனும் அவங்க அந்த ஜாதி ஆட்கள் நிறைய இருக்காங்க, நம்ம டாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சில பேர் பிரிஞ்சு போயிடுறாங்க. அப்புறம் அது பணக்கார சர்ச்சிங்க. இப்போது சில பேர் வந்து சொல்லுவாங்க, ஒரு சில சர்ச்சை பேர சில பேர் சொல்லுவாங்க அது பணக்கார சர்ச்சிங்க. வெளியே போனால் ஒரு இடத்துல 2 வீலர் இல்லைங்க, வாசல் இருந்தால் நிற்கிறது ஃபுல்லாக காராக தான் நிற்கிறது. பணக்காரச்சு நம்ம தான் போக முடியுமா? நம்மளாம் ஓரங்க நினைச்சுவாங்க அப்படின்னு சொல்லி சில சபைகளும் ஒன்றாக இருக்க போக மாட்டேங்காங்க. அப்போ என்னது? இங்கே அதான் அடிமை என்றும் சுவாதீனம் என்றும் இல்லை, அப்புறம் ஆண் என்றும் இல்லை. அது சகோதரிங்க. அங்கே ஒரு லேடி தான் இருக்கிறாங்க, அங்கே ஃபுல்லாக லேடிஸ் கூட்டம் தான், நம்ம வராது, சகோதரர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி சில பேர் போக மாட்டாங்க. சில இடத்துல சகோதராக இருக்காங்க, சகோதரி நம்மளுக்கு அங்கே போகணும். இப்படி ஏதாவது ஒரு சொல்லி ஒன்றாக இருக்கிறதுக்கு இங்கே சாத்தம் பல பிரிவினையை உண்டாக்கிக்கிறாங்க. நாம் ரொம்ப தேவ ஜனங்கள், கிறிஸ்துவுக்கு அழைக்கப்பட்ட ஜனங்கள், நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அதான் நீங்கள் கொஞ்சம் 9 வாசித்தீங்க. நம்ம தேவனால் அழைக்கப்பட்டவர், நம்ம தேவனால் அழைக்கப்பட்ட நாம் கிறிஸ்துவுக்கு ஐக்கியமாக இருப்பதே காரியமாக இருக்கிறது. தேவன் உண்மையாக இருக்கிறார், பார்த்துக்கோங்க. தேவன் உண்மை உள்ளவர் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் உண்மையாக இருக்கிறபடியா நம்மளாம் ஒன்று சேர்த்து நீங்கள் என்ன செய்கிறார்? ஒரு ஒன்றாக இருக்கக்கூடிய கற்று வைத்திருக்கிறார். ஆங்காங்கே ஏதோ இருந்திருக்கிறோம், ஏதோ செய்திருக்கோம். ஆனால் கிறிஸ்துக்குள்ளே நான் ஒன்றாக இருக்கக்கூடிய கற்று அனுப்பம் செய்திருக்கிறார். தேவனுடைய சோத்திரம் உண்டாக எனக்கு ஒரு 3/4 மணி நேரமாய் சிங்கப்பூர்லேருந்து ஒரு சகோதரர் நம்மளை தேடி பேசி 3/4 மணி நேரமாக பேசி கொண்டிருந்தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர் 15 நாளாக என்னை தொடர்பு கொண்டிருக்கிறார். நான் அவரை அவாய்ட் பண்ணி கொண்டே இருந்தேன். அவாய்ட் பண்ணினா என்னால் பேச முடியல, வேலை ஒரு கூட்டமாய். நேற்று அவருக்கு எப்படியா இடம் கொடுக்கணும்னு சொல்லி அவர் ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கால் பண்ண 3/4 மணி நேரமாக அவர் இந்துக்களில் ரசிக்கப்பட்ட பிரதர் அவரோட சாட்சியை சொல்லி, அவர் அண்ணனோட சாட்சியை சொல்லி அவர் சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எங்கேயோ நபர் இருக்கிறார், நான் எங்கேயோ இருக்கிறேன், நான் எங்கேயோ படித்து எங்கேயோ வளர்ந்தேன், நான் எங்கேயோ வேலை செய்கிறேன், அவர் எங்கேயோ படிச்சிருக்காரு, எங்கேயோ வேலை செய்கிறார். அப்போ இன்றைக்கி கர்த்தர் அவரும் பேச செய்கிறார், அவரோட சம்பாஷணை செய்கிறார். என்ன அர்த்தமாக இருக்கும்? கர்த்தர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் கிறிஸ்துக்குள்ள இல்லாமல் ஒன்றாக இருக்க முடியாது. கர்த்தர் செய்கிறார்,
செய்கிறார் என்று சொல்லி அணுகு கொண்டேன். சந்தோத்திரம் உண்டாதாக. அப்போ கர்த்தர் அவர் அங்கிருந்து என்னை பேச வைக்கிறார்னா அவருக்கு நான் ஏதோ செய்ய வேண்டிய வேலை உண்டு இருக்கிறது. நாமெல்லாம் ஒன்றாக இருக்க முடியாது. அவருக்கு நான் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்குது. என் மூலமாக அவர் கர்த்தர் ஏதோ செய்ய போகிறார். அவர் மூலமாக கர்த்தர் எனக்கு ஏதோ செய்ய போகிறார். நான் ஒன்றாக இருக்க முடியாது. கர்த்தர் ஏதோ ஒன்று நடவடிக்கை எடுக்கிறார் மாத்திரம் அறிந்து கொண்டேன். என்ன நடவடிக்கைன்னு நான் இன்னும் ஜோமனையாக கண்டுபிடிக்கணும். ஆனால் நடவடிக்கை இருக்கான்னு சொல்லி நான் தெரிந்து கொண்டேன். தேவனுடைய சந்தோத்திரம் உண்டாதாக. இப்படி கிறிஸ்துக்குள்ளாக நாம் ஒன்றாக இருப்பது தேவனுடைய நோக்கமாக இருக்குது. கர்த்தர் சந்தோத்திரம் உண்டாதாக. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3:8 வாசிக்கும் போது பாருங்க, ஒருத்தர் நடுறான், இன்னொருத்தர் நீர் பாய்ச்சறான். ஆனாலும் 2 பேரும் ஒன்போல தான் இருக்க வேண்டும். வாசிக்கலாம். ஒன்றா இருக்கிறார்கள். பாருங்க, அதாவது இப்போ என்ன பாருங்க, ஒருத்தர் இது என்ன அர்த்தம் தெரியுமா? அது ஊழியத்தை குறிக்கிறது. ஒருத்தர் சபையை ஆரம்பிக்கிறாரு, இன்னொருத்தர் சபையை என்ன செய்யறாரு, அதுக்கு வேண்டிய போஷாப் கொடுத்து என்ன செய்யறாரு, வளர்க்கிறார். நடுறது ஒரு ஆள், போஷிக்கிற ஒரு ஆள். அது எப்படின்னா, ஒரு பாஷ சபையை ஆரம்பிக்கிறாங்கன்னா மற்றொரு தசமாக ஊற்ற சில மேலே தண்ணி ஊற்றுறாங்கன்னு இருக்கும். நடுறவனும் இன்னொருத்தர் யாருங்க வாசிங்க, நீர் பாய்ச்சல் நடந்துருந்து காணிக்கு 7 தசமாக கொடுத்து அந்த சபையை வளர்க்குற ஆட்கலாம். இப்போ 2 பேரும் என்னவா இருக்கணும், ஒன்றா இருக்கணும். இப்போ என்ன சொல்லுவாங்க, நான் தான் நட்டேன் சபை எண்ணுது அப்படின்றது, நான் தண்ணி ஊற்றுனேன் சபை எண்ணுது அப்படின்றது. பெரியவனே அங்கே உண்டா, அங்கே என்ன செய்யணும், நட்டவனும் சரி தண்ணி பாய்ச்சலும் சரி என்ன செய்யணும், அதை ஒன்றா இருக்கும். இன்னொரு வசனம் இருக்குது, நான் நட்டேன் அப்போ நீர் பாய்ச்சினா தேவனே அதை செஞ்சார், விளைய செய்தார். அப்படி அப்போஸ்தலன் பவுல் சொல்றார். தேவனுக்கு சோத்திரம் உண்டாதாக. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நட்டவனும் தண்ணி பாய்ச்சவனும் அங்கே என்ன செய்யணும், ஒன்றாக தான் இருக்கணும். பிரிவினை இருக்கக்கூடாது. நான் தான் நட்டேன், இது எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சில சபை சொந்தம் கொண்டிருக்கிறார்கள். அப்படி கிடையாது. நட்ட ஒரு ஆளாக இருக்கலாம், தண்ணீர் பாய்ச்சல் ஒரு ஆளாக இருக்கலாம். ஆனால் எக்காரணத்து கொண்டும் அவன் பிரிவினை இல்லாமல் ஒன்றாக இருக்க வேண்டியது தேவனுடைய சித்தமாக இருக்குது. தேவனுடைய சந்தோஷம் உண்டாதாக. அதனால் இங்கே பல பிரிவினை நமக்குள்ளே வரக்கூடாது. சில பேர் புரிந்து போகட்டும், அவங்களுக்கு இந்த நோக்கம் தெரியல, அதெல்லாம் போட்டோம். ஆனால் நமக்கு இந்த நோக்கம் என்னன்னு தெரிய வேண்டும். அதுக்காக தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு போதம் கொடுக்கப்படுது. இது இப்போ தெளிவுகளை நம்ம பார்க்குறோம். இது என்ன நோக்கத்தினாலே கர்த்தர் ஒன்றா இருக்க வைத்திருக்கிறான்னு சொல்லி பார்க்கலாம். அப்படி அந்த நோக்கத்தை அறிந்து கொண்டோம்னா நாம் பிரிந்து போவது வாய்ப்பே இல்லை. ஆனாலும் சில பிரிவினை கொண்டு வரலாம், ஜாதி மூலமாக கொண்டு வரலாம், ஏற்றத்தாழ்வில் கொண்டு வரலாம். அந்த வேலை நான் நட்டுருக்கேன், அவர் தண்ணி ஊற்றிருக்கேன், அதனால உழைப்பு வச்சு நமக்குள்ள பிரிவினை கொண்டு வரலாம். ஆனாலும் கர்த்தருக்குள்ளே நாம் நோக்கத்தை நம்ம ஒன்றா புரிஞ்சுட்டோம்னா நமக்குள்ள பிரிவினை செய்யாது வராது. ஹல்லேலூயா. ஆகையினால் பிரிவினை இல்லாமல் நாம் ஒன்றாக இருக்க முடியாது, காணப்பட வேண்டும் சொல்லி நாட்கள் தேவன மாற்றிலே திருவிழா மாற்றுகிறார். கர்த்தர் சோத்திரம் உண்டாதாக. ஆகையினாலே இங்கே நம்ம பார்க்கிறோம். அதே இங்கே அதாவது சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி ஒரு ரூல் வச்சுருக்காங்க. எப்படின்னா, பிரிந்து வளரலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அப்போஸ்தலன் பவுலும் பர்னபாவையும் அந்த அப்போஸ்தலர்களுக்கு பிரித்து ஜோமனி அனுப்பினாங்க. அது ஒரு காரியம் இருக்குது. பிரிந்து வளர்றது தப்பு இல்லை. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, டிவைட் அண்ட் க்ரோ அப்படிம்பாங்க. அது தப்பே கிடையாது. ஆனால் பிரிந்தே இருப்பது தப்பு. டிவைட் அண்ட் க்ரோ அப்படின்றது, பிரிந்து வளர்வது தப்பு கிடையாது. அப்போஸ்தலன் பவுலும் பர்னபாவும் அந்த ஊழியத்தை ஜோமனி அவங்களை பிரித்து எடுத்து அந்த ஊழியத்தை அனுப்பினார்கள். அவங்க 3 பிரயாணம் பண்ணார்கள், பெரிய ஆத்மாக்களை சந்தித்தார்கள். அது கரெக்டு. ஆனால் பிரிந்தே இருப்பது தப்பா யோசித்து பார்க்கல, அது உங்களுக்கு சரிப்படாது. ஆகினாலே பிரிந்து வளர்கிறது வேற, பிரிந்தே இருப்பது வேற. இப்போ இன்னைக்கு காலத்துலலாம் பிரிந்தே இருக்க தான் எல்லாரும் முயற்சிக்கிறாங்க. இது நான் தான் நட்டேன், நாங்கள் தான் எங்களுக்கு அந்த சபை, நாங்கள் தான் வச்சோம், எங்களுக்கு தான் அந்த ட்ரஸ்ட், நாங்கள் தான் இப்படி இருக்கோம், எங்களுக்கு தான் இந்த ஆலயம் எங்களுக்கு அப்படின்னு சில உரிமை கொண்டு கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். இங்கே எல்லாருமே உபதேச பிரகாரம் பார்த்தா கிறிஸ்துக்குள்ள ஒன்றா இருக்க வேண்டும் தான் எழுது உபதேசம். ஹல்லேலூயா. அதான் அவங்க தான் வசனம் சொல்லிட்டாரு, நடுவன் இங்கே இருக்கிறான், நீர்ப்பாய்ச்சல் இங்கே இருக்கிறான், 2 பேரும் இணைந்தே இருக்கிறான், சேர்ந்து இருக்கிறான், அவனோட கிரியை அவனுக்கு பலன் தரணும். அவன் என்ன உழைச்சானோ நட்டியா அதுக்கு ஒரு கூலி வாங்கிக்கும், தண்ணீர் பாய்ச்சியா அதுக்கு ஒரு கூலி வாங்கிக்கும். அதனால் தண்ணீர் பாய்ச்சலுக்காக நீ ஒன்றுதுன்னு சொல்லிடாத, நட்டைங்கிறதுக்காக நீ எழுதுன்னு சொல்லிடாத. அவன் கூலி என்ன செய்வான், பெற்றுக்கொள்வான். இப்படி தான் இருக்கணும் தவிர சேர்ந்து இருக்கணும் தவிர எக்காலத்து கொண்டும் நான் நட்டனாலே எழுதும் என்றும், நான் தனி ஊற்றின எழுதுன்னு சொல்லி பிரிக்கக்கூடாது. நான் யூதனாலே எழுது என்றும், நான் கிரேக்கன் எழுது என்றும், நான் சுதந்திரவாளியாக எழுது என்றும், நான் பரிசுத்தவானாக எழுது என்றும் அப்படி பிரித்து பார்க்கக்கூடாது. நான் ஆண் பெண் என்று பிரித்து பார்க்கக்கூடாது. முதல்ல சொல்லுறாம ஏக மனதை இல்லாதனாலும், ஏக யோசனை இல்லாதனாலும், ஏக காரியம் மட்டும் இல்லாதனாலும் பிரிந்து போகக்கூடாது. எல்லாம் என்ன செய்யணும், ஏக கருத்துக்குள்ளே மாறி வர வேண்டும்.
எல்லாம் ஏக மனதோடு இருக்க வேண்டும், ஏக யோசனையோடு இருக்க வேண்டும். தேவனுடைய சோத்திரப்பட்டாக எப்படியும் நாம் கிறிஸ்துக்குள்ள ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இது முன்னுரை. இப்போ தெளிவாக பார்ப்போம். ஏன் இவங்க பிரிந்து போகிறாங்க தெரியுமா? முதல்ல கிறிஸ்துக்கு ஒன்றாக இருக்கிற காரணத்தை இவங்களுக்கு தெரியாது. கிறிஸ்துக்கு ஒன்றாக இருக்கிற நோக்கமே இவங்களுக்கு தெரியாது. சில இடத்துல சில போதனை மண்டல ஏறலன்னு வச்சுக்கோங்களேன், திரும்பி இன்னொன்று சொல்லலாம். எப்படிங்க என்ன பாஸ்டர் சும்மா ஒன்றாக இருக்க எங்களை பிரிஞ்சிருக்கோமே அப்படின்னு நினைக்கிறேன், அப்படின்னு சொல்கிறேன். சில இடத்துல அந்த சம்பவம் பொருந்தியற்கே அந்த நிருபத்தில் இருந்தார், அங்கே என்னவா இருந்துச்சு, ஒரு பிரிவினை இருந்துச்சு அப்படின்னு தான். அப்போ இந்த செய்தி ஏன் சொல்கிறேன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல அந்த பிரிவினை இருக்கிற பார்க்குறோம், அவங்களுக்கு நம்ம இந்த நோக்கத்தை சொல்லி அவங்க ஒன்றாக இருக்க நம்ம என்ன செய்யணும், வைக்க வேண்டும். அவங்களுக்கு இந்த நோக்கம் தெரியல, தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் மறந்துருக்கலாம். நம்ம சொல்லணும். பாருங்கள், இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்கிறார் பாருங்க, யோவான் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் போகும்போது ஒரு காரியத்தை சொல்லுறார். எப்படின்னா, இந்த மேய்ப்பன் பற்றி ஒரு காரியத்தை சொல்லுறார். அந்த மேய்ப்பனுக்கு அந்த உண்மையான ஆடுகள் செவி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுறார். சொன்னோட சீடர்களுக்கு ஒன்றும் புரியல என்ன செய்யறோம், மறுபடியும் சொல்லுறார். வாசிக்கலாம், மத்தேயு 10:6-7. இந்த உவமையை இயேசு அவர்களுடைய சொன்னார். மேய்ப்பனை பற்றி சொல்றார். மேய்ப்பன ஆடுகளை பற்றி சொல்ல மேல வசனம் வாசித்து வீட்டு வாசனே தெரியும் சொல்றார். அவர்களோ அவர்கள் சொன்னவர்களின் கருத்தை அறியவில்லை. பாத்தீங்களா, என்ன கருத்து சொன்னா சரி அவங்க என்ன செய்யல, அறியல, மண்டையில் அவங்களுக்கு ஏல. அதனால சில பேருக்கு கிறிஸ்துக்குள்ள நம்ம ஒன்றா இருக்குன்னு சொல்ல கருத்து சில பேருக்கு என்ன செய்யாது, ஏறாம போயிருக்கலாம், இல்லைன்னா மறந்துருக்கலாம். ஆனாலும் அது என்ன செய்ய, திருப்பி நம்ம போதிச்சு அதை என்ன செய்யலாம், நினைவுலாம், அதுபடி நம்ம அவங்கள வற்புறுத்தலாம். அடுத்த வருஷம் வாசிங்க. அப்போ அந்த கருத்து சீடர்களுக்குள்ள என்ன செஞ்சாரு, சரி இது மரமண்டைங்க, எப்படிங்க இயேசு சொன்ன காரியம் அவங்களுக்கு புரியாது, மரமண்டைங்க, இது அவ்வளோதான், இதில் என்ன சொன்னா இருக்கிறது புரியாது. அப்படி இயேசு என்ன செய்யல, அவங்கள விட்டு போகலை. இங்கே பாருங்க, விட்டு போகலை. என்ன செஞ்சாங்க, இயேசு என்ன செஞ்சார், கருத்து புரியல. இயேசு என்ன செஞ்சார், திரும்ப சொன்னார். அப்படி இவங்க செல்ல இவங்களுக்கு என்ன சொன்னாலும் ஏறாது, பிறந்ததே இப்படிதான் இருக்கேன் அப்படின்னு கருத்தை கைவிடல. மறுபடியும் என்ன செஞ்சார், அந்த கருத்தோட அர்த்தத்தை மறுபடியும் சொன்னார். அதனால சில நேரங்களில் சில கருத்துக்கள் நமக்கு புரியாமல் இருக்கலாம், அதெல்லாம் புரிஞ்சது மண்டையில் அதாவது ஏறி தப்பாக இருக்கலாம், அல்லது அது நினைக்க பக்கம் மறந்துருக்கலாம். மறுபடியும் நம்ம என்ன செய்யணும், அந்த இடத்துல சொல்லணும். அப்படி விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்களா, போட்டுங்க அவங்க தலைவிதி அப்படி விடக்கூடாது. மறுபடியும் இந்த போதத்தை என்ன செய்யணுமோ சொல்லி நினைவுபடுத்தணும். ஹல்லேலூயா, சோத்திரம் இல்லாத. அப்போ கிறிஸ்துக்குள்ள நாம் ஒன்றாக இருக்கிறது தேவனுடைய நோக்கமாக இருக்குது என்றால் அதனுடைய நோக்கங்கள் என்ன நீங்கள் என்ன செய்யும், முதல்ல அறிந்துக்கணும். அந்த நோக்கங்கள் அறிஞ்சால் நீங்கள் என்ன செய்ய முடியுங்க, பிரிந்து போக மாட்டீங்க. வாசிக்கலாம், 3 பாயிண்ட் தான். 3 பாயிண்ட் ரொம்ப சுருக்கமாக பார்க்கலாம். எப்படின்னா, யோவான், அதாவது இந்த அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கோங்க, யோவான் 17 எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே தான் வாசிக்க போகிறோம். 3 பாயிண்ட். எப்படின்னா, கிறிஸ்துக்குள்ளே நாம் ஒன்றாக இருக்க வேண்டும் அப்படின்ற முதல் பாயிண்ட் என்னங்க, நம்மெல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டுங்கிற நோக்கம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா, கிறிஸ்துக்குள்ளே நாம ஒன்றாக இருக்கணும். அதாவது கிறிஸ்துக்குள்ளாக ஒன்றாக இருக்கணும். நீங்களாம் சேர்ந்துருக்க பெரிய விஷயம் இல்லை, நீங்களாம் இடமா இருக்கணும், கிறிஸ்துக்குள்ளாக இருக்கணும். கிறிஸ்துக்குள்ளாக முதல்ல ஒன்றாக இருக்க வேண்டும். 2வது, கிறிஸ்துவ போல ஒன்றாக இருக்க வேண்டும். 2வது எப்படிங்க, கிறிஸ்துவ மாடல்களை வைத்து அவர் போல நாம் ஒன்றாக இருக்க வேண்டும். 3வது, கிறிஸ்துக்காக ஒன்றாக இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. 3வது, கிறிஸ்துக்காக ஒன்றாக இருக்க வேண்டும். புரிஞ்சுச்சா? 3 பாயிண்ட். இந்த நோக்கத்தை நீங்கள் எக்காவது மறந்துடாதீங்க. இதுதான் இந்த செய்தியோட சாராம்சம். இதை மறந்துட்டுனா இந்த செய்தியும் புரியாது, சப்ஜெக்டும் புரியாது. கிறிஸ்துக்குள்ளாக நாம் என்ன செய்யும் போல ஒன்றாய் ஒரே குடும்பமாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவ போல நாம் என்ன செய்ய வேண்டும், ஒன்றாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துக்காக நாம் ஒன்றாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாக. இந்த காரியத்தை நாம் தியானிப்போம். யோவான் 17ஆம் அதிகாரம் 21 ஒரு வாசிக்கலாம். யோவான் 17:21. அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கும். பாருங்க, நாம இங்கே இந்த வார்த்தை இல்லை, நான் சொல்ல பாயிண்ட் இது எல்லாமே இந்த டைலாக்ல ஒன்போல தான் இருக்கும். ஆனால் ஒரு சில பசங்களை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளலாம். அவர்கள் எல்லாருமே இந்த பாயிண்ட் யாரை குறிக்குதுங்க, நம்மளை குறிக்கிறது. இதில் எங்கேயாவது பிரிவினை வருதா? இயேசுவோட ஜபங்க. இயேசு தன்னை போட முன்னாடி சீடர்களுக்காக மக்களுக்காக தன்னை விசுவாசாக்களுக்காக ஒரு அருமையான ஜபத்தை, ஒரு பெரிய ஜபத்தை இங்கே இருக்கிறார்.
அந்த ஜெபத்தோட வரிகள் தான் இதை பார்க்கிறோம். என்ன வாசிக்க 21 வாசிக்கும் போது அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கும். இந்த இடத்துல இல்லை பிரிவினே கிடையாது. நாம் எல்லாமே இப்போ என்னவா இருக்கணும்? ஒன்றாக இருக்கணும். எதுக்குள்ள ஒன்றாக இருக்கணும்? ஓ நீ நானும் ஒரே ஜாதி விஷயம் வச்சுட்டு ஒன்றாக இருக்க பெரிய விஷயமே கிடையாது. நீ நானும் ஒரே படிப்பு அப்படி பெரிய விஷயம் அது ஒன்றும் கிடையாது. என்ன அப்புறம் நீங்கள் நானும் ஒரே வயசு ஆனால் ஒன்றாக இருக்கிறோம் அப்படிலாம் கிடையாது. எதுக்குள்ளாக ஒன்றாக இருக்கணும்? வாசிக்கலாம். நீர் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறது போல அவர் எல்லாரும் நம்பி ஒன்றா இருக்க முடியாது வேண்டிக் கொள்ளுங்க. நமக்குள்ள ஒன்றா இருக்க முடியாது, கிறிஸ்துக்குள்ள ஒன்றா இருக்க முடியாது வேண்டிக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா! எவ்வளவு அருமையான ஜெபம் பாருங்க. அவர் எல்லாம் வர ஐக்கியமும் ஒன்றா இருக்கணும். பிரிய வரக்கூடாது. ஜாதி பேருனால பிரிய வரக்கூடாது. வேலை வச்சு பிரிவு வரக்கூடாது. கலர் வச்சு பிரிவு வரக்கூடாது. ஏகமனதாக ஒரே யோசனை ஒரே யோசனை இல்லாத பிரிய வரக்கூடாது. இப்படி ஆண்டு பெண்ணுன்னு சொல்லி எந்த காலம் பிரிய வரக்கூடாது. இப்படி அவங்களுக்குள்ள ஒன்றாக இருக்க முடியாவும் நீங்கள் எங்கள் இருக்க போல நான் உண்மையில் இருக்க போல அவர்களும் நமக்கு என்ன செய்யணும்? கிறிஸ்துக்குள்ள ஒன்றாக இருக்க முடியாக வேண்டுகிறேன். ஹல்லேலூயா! இது ஏன் இயேசு சொன்னார் தெரியுமா? இது ஏன் இயேசு நமக்குள்ள ஒன்றாக இருக்கணும் ஏன் சொன்னார் தெரியுமா? இந்த நோக்கத்தை நீங்கள் இந்த வசனத்தோட நோக்கத்தை நீங்கள் அறிஞ்சிக்கோங்க. என்ன அப்படின்னா நமக்கு எல்லாருமே உங்கள் பிளட் குரூப் என்ன கேட்டால் பி பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவா இதெல்லாம் வெவ்வேறு இடத்துக்கு வர கேட்டகரி தான். இதெல்லாம் கேட்டகரி தான். ஆனால் நம்ம ஞானசாயத்துக்கு கத்திர இயேசுவில் கழுவப்பட்டதுனால இப்போ நம்ம எல்லாம் எந்த இடத்துல சேர்ந்தவர்கள் இருக்கோம்? இயேசு இடத்துல சேர்ந்தவர்கள் இருக்கிறோம். அப்போ நாம எல்லாம் என்னவா இருக்கிறோம்? ஒரே இடத்தமாக இருக்கோம். அப்போ ஒரே இடத்துல தான் நாம என்னவா இருக்கிறோம்? சகோதரர் இருக்கிறோம். அப்போ நம்மளோட சகோதரர் நம்மளாம் இப்போ என்னவா இருக்கிறோம்? கிறிஸ்துவ என்னவா இருக்கிறோம்? ஒரே ரத்தத்தினுடைய என்னவா சொல்லுவாங்க? மாம்ச பிரகாரம் ஒரே ரத்தத்தினுடைய என்னவா சொல்லுவாங்க? இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் அக்காவுக்கு அதே ரத்தம் அப்படின்னா அவங்களை என்னவா சொல்லுவோம்? என்ன அதான் சொல்ல முடியாது. கூட பிறந்த அதை என்ன சொல்லுவோம்? அதை ஃபேமிலியாக இருக்கும். ஹல்லேலூயா! ஒரே ரத்தத்தோட நம்ம என்னவா சொல்லுவோம்? ஃபேமிலியாக சொல்லுவோம். தேவன் சோத்திரம் உண்டாத எனக்கு ஒரு ரத்தம் தான், எங்கள் அண்ணனுக்கு ஒரு ரத்தம் தான், எங்கள் அப்பாவுக்கு ஒரு ரத்தம் அப்படி சொல்லணும்னா என்ன உண்டாகுது? அந்த இடத்துல ஒரு ஐக்கியம் என்ன ஐக்கியம் உண்டாகும்? ஒரே குடும்பம் சொல்லி உண்டாகும். கத்திரபசாம் சோத்திரம் உண்டாதாக. அப்போது இதில் அர்த்தம் புரிஞ்சுன்னா நீங்கள் பேச மாட்டீங்க, பிரிவினை ஆக மாட்டீங்க. நாமெல்லாம் கிறிஸ்துக்குள்ள ரசிக்கப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்துவ இயேசுவில் கழுவப்பட்டிருக்கிறோம். நாம் கிறிஸ்துவ இயேசு நாமத்தினாலே நாம் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், பிதாவும் பரிசுத்தால நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா நாமெல்லாம் ஒரே குடும்பம் தானே. எப்படி நமக்குள்ள பிரிவினை உண்டாகும்? உண்டாகாது. அதான் நம்ம எல்லாம் ஒரே இடத்துல கழுவப்பட்டிருக்கிற சிந்தனை நமக்கு என்ன செய்யாது? கிடையாது. நம்முடைய அந்த ஏக யோசனை நம்மகிட்ட கிடையாது, அந்த ஏக மனது நம்மகிட்ட கிடையாது, அந்த ஏக காரியம் நம்மகிட்ட கிடையாது. பிரிவினை உண்டாகும். வாசிக்கலாம். கலாத்தியர் 3 சங்கீதம் 131 வாசிங்க. சங்கீதம் 131. சங்கீதம் தெரிஞ்ச வசனம் தான். சங்கீதம் 133:1. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. பாருங்க, சகோதரர் ஒருமித்து ஒன்றா இருக்க வாசம் எதுக்கு சொன்னாங்க? நீங்க எல்லாம் சகோதரா இருக்குங்க, ஒவ்வொருத்தரும் பிறந்தவர் வந்துருக்கீங்க. எல்லாம் சகோதரன் எப்படி சொல்றோங்க? நீங்க எனக்கு சகோதரன் எப்படி சொல்றோம்? நீங்க எனக்கு சகோதரன் எப்படி சொல்றோம்? ரெண்டு பேருக்கு என்னது? ஒரே இடத்துல கழுவப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா! ஒரு சகோதரர் எப்படி சொல்றோம்? ஒரே இடத்துல உண்டாக்கப்பட்டவர்களே என்ன சொல்லுவோம்? சகோதரி சொல்றோம். இங்கே சகோதரர் இந்த மாதிரி சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணணும். ஏன் வாசம் பண்ணணும்? ஒருமித்து வாசம் பண்ணணும். எவ்வளவு நன்மை பிரியமா இருக்கிறது என்றால் எதுக்கு ஒருமித்து வாசம் பண்ணணும்? எல்லாரும் ஒரே இடத்துல கழுவப்பட்டவர்கள், இயேசுவில் கழுவப்பட்ட நாம் எல்லாம் சகோதரர். ஹல்லேலூயா! இது நன்மையும் பிரியமாய் இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். தேவன் சோத்திரம் உண்டாதாக. ஆகையினால இங்கே வார்த்தைகளை மறுத்து அர்த்தம் கொள்ள வேண்டும். நாம் எல்லாம் கர்த்தரா இயேசு கழுவப்பட்டு நாம் கர்த்தர் இயேசு ரத்தத்தை உடையவராக இருக்க முடியாது. நாம் எல்லாம் என்னவா இருக்கிறோம்? ஒரே குடும்பமாக இருக்கிறோம், ஒரே கூட பிறந்தவர்களாக இருக்கிறோம். அதனாலே நாம் என்ன செய்கிறோம்? கிறிஸ்துக்குள்ளாக ஒன்றாக இருக்க வேண்டும் சொல்லி தேவனை கட்டளை இருக்க. கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாக. ஆகையால கர்த்தர் என்ன வேண்டும்? அவரெல்லாம் ஒன்றாக இருக்க முடியாது. நீர் என்று இருக்க போல நாம் ஒன்று இருக்க போல இவர்கள் நம்மோடு ஒன்றாக இருக்க நம்மை போல ஒன்றாக இருக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறேன்.
ஏன்னா நான் அவர்களுக்கு ரத்தம் சிந்திருக்கிறேன், என்னுடைய ரத்தத்தினுடையவர்களாக இருக்கிறார்கள். நாம் எல்லாரும் என்னவா இருக்கணும்? ஒரே ஃபேமிலியாக ஒன்றாக இருக்கிற வேண்டும்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அருமையான ஜெபத்தை ஏறெடுத்தார். ஹல்லேலூயா. இப்போ முதல் நோக்கம் புரிஞ்சுதா? கிறிஸ்துக்குள்ள நம்ம எல்லாம் ஏங்க ஒன்றா இருக்கணும்? நாமளும் கிறிஸ்துக்குள்ளே ஒன்றா இருக்கணும். ஒரே ரத்தத்தை நம்ம செஞ்சுருக்கிறோம், கழுவப்பட்டிருக்கிறோம், சுகம் பெற்றிருக்கிறோம், வல்லமை பெற்றிருக்கிறோம். ஒரே ரத்தத்தினால கழு சுற்றி போட்டு புது பிள்ளையா ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். நாம் எல்லாம் சகோதரர் காணப்படுறோம். சகோதரர் காணப்படுற நாம் எல்லாரும் ஒரே குடும்பமாக இருக்கிறோம், ஒரே ஐக்கியமாக இருக்கிறோம், ஒன்றாக இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய சோத்திரம் இல்லாத யாருக்குள்ள இருக்கிறோம்? கிறிஸ்துக்குள்ளா இருக்கிறோம். தேவனுடைய சோத்திரம். ஏன் கிறிஸ்துக்குள்ள இந்த வார்த்தை வருது அப்படின்னா, நம்ம எல்லாம் என்ன எல்லாரும் பி பாசிட்டிவ் ஆனால் நம்ம எல்லாம் ஃபேமிலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலை. அப்படி கிடையாது. மாம்சத்தினால சொல்லலை, கிறிஸ்து ரத்தத்தில் இருக்கிறனால கிறிஸ்துக்குள்ளாக இருக்கணும்னு சொல்றோம். ஏன் கிறிஸ்துக்குள்ள இருக்கு சொல்லிடும்? கிறிஸ்து ரத்தத்தை உணர்வாக பெற்றோம், நாம் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறோம் என்று சொல்கிறோம். அதனால இங்கே நாம் ஒன்றாக இருக்கிற மாத்திரமல்ல, அது எதுக்குள்ளாக இருக்கிறோம்? கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறோம். ஏன்னா இயேசு ரத்தத்தினால் நம்ம கழுவப்பட்டு, இயேசு ரத்தத்தில் மீட்கப்பட்டு, இயேசு ரத்தத்தில் கழுவப்பட்டு, இயேசு பிள்ளைகளை நாம் ஜீவிக்கிறோம். ஆகையினாலே கிறிஸ்து ரத்தத்தினாலே நாம் எல்லாம் கழுவப்பட்டிருக்க முடியாது. நாம் எல்லாம் ஒரே சகோதரராக இருக்கிறோம், ஒரே குடும்பமாக இருக்கிறோம். விசேஷமாக கிறிஸ்து ரத்தத்துக்கு பயன்படுத்தப்பட்டதுனாலே கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த முதல் காரியம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது காரியம், கிறிஸ்துவை போல நாம் ஒன்றா இருக்க வேண்டும். ரெண்டாவது வாசிக்கலாம். அதே யோவான் 17ஆம் அதிகாரம் 11 வாசிக்கலாம். கிறிஸ்துவை போல ஒன்றா இருக்க வேண்டும். வாசிக்கலாம். 11. நான் இனி உலகத்தில் இவர்கள் உலகத்தில் எப்ப இருக்கிறார்கள், நான் உம்மிடத்தில் வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீ எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றா இருக்கும்படி நீர் நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, இங்க என்ன தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இந்த பூமியில வந்தார். இப்போ என்ன சொல்றார்? பரலோகத்திற்கு பிதாவை நோக்கி, இப்போ நான் உம்மிடத்தில் வருகிறேன், இப்படி நம்ம இணைந்திருக்க போல இவர்களும் என்ன இருக்கணும்? என்னுடைய நாமத்தினாலே உம்முடைய என்ன செய்யணும்? நம்மை போல ஒன்றா இருக்க வேண்டும். இங்கே வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றா இருக்குன்னு சொல்லி அங்கே வேண்டிக் கொள்கிறார். நம்மை போலன்னு சொன்ன அந்த அர்த்தம் என்ன தெரியுமா? பூமியில் உள்ளவர்கள், நான் பூமியிலிருந்து உங்களை நோக்கி வேண்டு செய்கிறேன், உங்கள்கிட்ட ஐக்கியமாக இருக்கிறேன், நீர் இடத்துல ஐக்கியமாக இருக்கிறீர்கள். இதே போல அவர்கள் என்ன செய்யணும்? பூமியிலிருந்து உங்களை கூப்பிட வேண்டும், நீரோட நம்மோட இணைந்திருக்க வேண்டும் சொல்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையில் புரியணும். இந்த வார்த்தையில் நீங்கள் வந்து ஆழ்ந்து கவனிக்கணும், தியானம் பண்ணணும்னா இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு? இவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் சொல்லி சொல்கிறார். நான் உங்களுக்கு வருகிறேன், இவர்கள் இன்னும் உலகத்தில் இருக்கிறார்கள். நான் இப்போ என்ன செய்கிறேன்? உங்களிடத்தில் ஐக்கியம் வைத்து உங்களை கூப்பிட்டு, உலகத்துள்ளவர்கள் உங்களை கூப்பிட்டு பரலோகத்தில் ஏந்திருக்கிற போல இவர்கள் என்ன செய்யணும்? என் நாமத்தால் வந்திருக்க இவர்களும் என்ன செய்யணும்? உம்முடைய என்ன செய்யணும்? ஒன்றாக இருக்கும்படியாக நீ ஒரு நாமத்தினாலே பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்கிறார். தேவனுடைய வசனம் சோத்திரம் இல்லாத அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. பரிசுத்த பிதாவே, நீ எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றா இருக்குன்னா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு வசனம் எடுத்துக்காட்டு வசனம் சொல்கிறேன். நம்மை போல ஒன்றா இருக்குன்னு வாசிக்கலாம். கொலோசியர் 1:20 வாசிங்க. நம்மை போல ஒன்றா இருக்கு என்னன்னா, பூமியில் உள்ளவர்கள் பரலோகத்தில் தேவனோட இணைந்திருக்க முடியாது இருக்க வேண்டும் என்கிறது அர்த்தம். நம்மை போல ஒன்றா இருக்குன்னா என்ன அர்த்தம்? பூமியில் உள்ளவர்கள் பரலோகத்தில் தேவனோட இணைந்திருக்கிற போல என்னை போல என்ன அர்த்தம்? அவர் இயேசு கிறிஸ்து இப்போ பூமியில் இருக்கிறார், ரைட்டா? பரலோக தேவனோட இப்போ பேசுகிறார், இணைந்திருக்கிறார். அதே போல இவங்களும் இப்போ உலகத்தில் இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் உள்ளவர்களும் என்னை போல உங்களிடத்தில் என்ன செய்யணும்? ஒன்றாக இருக்க வேண்டும் சொல்லி வேண்டுகிறார். இந்த நம்மை போல அப்படின்ற அர்த்தத்துக்கு வாசிக்கலாம். கொலோசியர் 1:20 வாசிக்கலாம். அவர் சிலுவையில் சிந்த ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, அதாவது சமாதானம் உண்டாக்கு தேவனுக்கும் நமக்கும் சமாதானம் காணப்பட முடியாது. பூலோகத்துள்ளவைகளும் பரலோகத்துள்ள யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. ஹல்லேலூயா. தேவனுடைய சோத்திரம் உண்டாதாக. இது என்ன காரியம் புரிஞ்சுதா? நம்மை போல உண்டாக அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுதா? நம்மை போல உண்டாக அர்த்தம் என்ன? பூமியில் உள்ளவர்கள் பரலோக தேவனோடு என்ன செஞ்சிருக்கணும்? இணைந்திருக்க முடியாது. அந்த வசனம் திருப்பி வாசிங்க, எல்லாம் கவனிக்கணும்னு நினைக்கிறேன்.
சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி சமாதானத்தோட காணப்படும். நம்மை போலன்னு அர்த்தம். பிதாவும் இயேசு கிறிஸ்து என்னமா இருக்கிறார்? எப்போ சமாதானத்தோட ஐக்கியத்தோட ஒன்றா இருக்கிறார். அந்த அந்த சமாதானத்தோட ஒன்றாக காணப்பட்டு பூலோகத்துள்ளவர்களோ பரலோகத்துள்ளவர்களோ யாவையும் அவர் மூலமாய் நமக்கு ஒப்புராய் கொள்ள முடியாது. அவர் பிரியமாயிட்டு. ஹalleluya. இது தேவன் நோக்கமா இருக்கு. என்ன அப்படின்னா, நான் பூமியில இருந்து உம்மை நோக்கி ஐக்கியப்பட்டு உம்மையோடு இணைந்திருக்கும் போல நான் இப்போ பூலத்தை விட்டு உங்களோட வருகிறேன். நாம் எப்படி இணைந்திருக்கிறோமோ அப்படியே உலகத்தில் இவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் நம்மை போல என்ன செய்ய வேண்டும்? அதாவது பூமி வாசிகள் பரலோகத்தோட தேவனோட இணைந்திருக்க வாசிகளா பரலோகவாசிகளா இருக்க வேண்டும் சொல்லி வேண்டிக் கொள்ளுன்னு சொல்ல. ஹalleluya. அதுக்கு காத்தருன்னு சொல்லி வேண்டிக் கொள்ள. தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாக. இந்த ஷார்ட்டஸ்டா பாயிண்டா சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்ன ஷார்ட்டஸ்டா சொல்றேன். இயேசுக்குள்ளாக இருக்கிறதுக்கு என்ன செஞ்சோம்? ஒரே ரத்தமா இருக்கிறதுனால இயேசுக்குள்ளாக இருக்கிறோம் என்று சொல்லி சொன்னோம். இதோட ஷார்ட்டஸ்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா? பூலோகவாசிகள் பரலோகவாசிகளாய் இருக்கும்படியாக இயேசு பிதாவும் தேவன் போல நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒன்றாக இருக்கணும். பூலோகவாசிகள் எப்படி இருக்கணும்? பரலோகவாசிகள் இருக்க வேண்டும் சொன்னா என்ன செய்யணும்? பிதாவும் நாமும் கிறிஸ்துக்குள்ள என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்து போல ஒன்றா இருக்க வேண்டும். ஹalleluya. அப்ப என்ன ஆயிரும்? பூலோகத்துள்ளவர்களும் பரலோகத்துள்ளவர்களும் என்ன ஆயிரும்? ஒப்புரவு ஆகி தேவ சமாதானத்தில் காணப்படுவார்கள். அப்படி ஒன்றா இருக்குன்னு சொல்றார். இது யார் மாதிரி காமிச்சா? இயேசு கிறிஸ்து மாதிரி காமிச்சார். அவர் பூமியில் இருக்கும்போது பிதாவோட இணைந்திருந்தார். இப்போ பிதாவோடைய இணைந்திருக்கிறார். தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. அதே போல இவர்களும் பூமியில் இருக்கிறார்கள். அப்படியே உண்மை நோக்கி வேண்டிக் கொண்டு உங்களோட ஐக்கியப்பட்டு அந்த அவர்கள் பூலோகவாசியாக இருந்தாலும் பரலோகவாசியாக காணப்பட முடியாது. நம்மை போல அவர் என்ன செய்ய வேண்டும்? ஒன்றா இருக்க வேண்டும் சொல்லி அவர் காத்தருன்னு சொல்லி இயேசு வேண்டிக் கொண்டார். தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. இது என்ன தெரியுது அப்படின்னா, பூலோகவாசிகள் இருக்கிற நாம் பரலோகவாசிகள் போல தேவனுடைய கிறிஸ்துக்குள்ளாக இயேசு கிறிஸ்து போல ஒன்றாக இருக்க வேண்டும். ஹalleluya. இயேசு கிறிஸ்து பூலோகத்தில் இருக்கும்போது பிதாவோட இணைந்திருக்கிறத பார்த்தோம். இப்போ பரலோகத்தில் இணைந்திருக்கிறத பார்த்தோம். தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. பரலோகத்தில் இணைந்து இப்போ என்ன செய்திருக்காருன்னு சொல்லி கடந்த வியாழக்கிழமை அசென்ஷன் டே ஃபங்க்ஷனில் பார்த்தோம். நிறைய பிள்ளைகளை கடந்து வந்து தேவாசி பெற்றுக்கொண்டார்கள். நன்றி செலுத்துகிறேன். அவர் நமக்காய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகம் சென்று நமக்காய் வேண்டுதல் செய்கிறார். நம்ம பாவத்தை மன்னிக்கப்பட முடியாத பரிந்துரைக்கை செய்கிறார். குறிப்பாக பரிசுத்தாவியை அனுப்பி கொடுத்து தம் பிள்ளைகளை வழிநடத்துகிறான்னு சொல்லி பரலோகத்திலிருந்து பரமேறி இயேசு கிறிஸ்து பரமேறி இந்த காரியம் செய்யணும்னு சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாக. இந்த அசென்ஷன் டே அதாவது இயேசு கிறிஸ்து பரமேறி நாள் அன்னைக்கு வைத்த மீட்டிங்கே நம்ம தியானித்தோம். இப்போ நம்ம பார்க்குற காரியம் இதுதான். அதாவது இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும் கூட பிதாவோடு இணைந்திருந்தார். பரலோகத்தில் பிதாவோடு இணைந்திருக்கிறார். இதே போல அர்த்தம் என்னன்னா, அவர் பூலோகத்தில் இருக்கும்போது பூலோகத்து வாசியாக இருந்தால் கூட பரலோகவாசியாக இருந்தார். அப்படி இயேசு கிறிஸ்து போலே நாம் என்ன செய்யணும்? இந்த உலகத்தில் பூலோகவாசியாக இருந்தாலும் கூட பிதாவோட இணைந்து கிறிஸ்துக்குள்ளாக கிறிஸ்து போல நாம் என்ன செய்ய வேண்டும்? பரலோகவாசிகளாக நாம் காணப்பட வேண்டும் என்பதை. ஆமென். ஹalleluya. ஆகிய ரெண்டாவது காரியம், கிறிஸ்து போல நாம் என்ன செய்யணும்? ஒன்றாக இருக்க வேண்டும், பரலோகவாசி போல. ஆமென். ஹalleluya. மூணாவது காரியம், கிறிஸ்துக்காக நாம் ஒன்றாக இருக்க வேண்டும். வாசிக்கலாம் யோவான் 10ஆம் அதிகாரம் அதே 17ஆம் அதிகாரம் 22 வாசிக்கிறோம். நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். 23 வாசி 23. ஒருமைப்பாட்டை அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படி பாருங்க. இயேசுவோட எண்ணம், இயேசுவோட தாட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அவருடைய நினைவு, அவருக்காக நான் ஒன்றாக இருக்க வேண்டும்னா அவரோட நினைவு என்ன தெரிஞ்சுக்கணும். எப்படி இருக்கணுமா? ஒருமைப்பாட்டில் நாம் தேர்வுனா ஆக முடியாது. இயேசு என்ன செஞ்சார்? நினைவு கொண்டார், நினைத்தார். அவருடைய விருப்பம் வச்சுக்கலாம், அவருக்கு பிரியம் வச்சுக்கலாம், இல்லைன்னா அவருக்கு ஒரு ப்ரொபோசல் இருந்து வச்சுக்கலாம், அவருக்கு ஒரு தாட்ஸ் இருந்து வச்சுக்கலாம். அவர் ஒருமைப்பாட்டை எப்படி இருக்கணும்? தேர்ச்சி பெற்றவங்களா இருக்கணும். இவங்களா பிரிக்க முடியாது, ஸ்ட்ராங்காக இருக்கலை அப்படின்னு செய்யணும். கிறிஸ்தவர்களா பிரிக்க முடியாத அப்படின்னு தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்க முடியாத சொல்லப்பட்டு வாசிக்கலாம். என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும் படித்தோம். உலக அறிமுடிக்க உலகத்தை அவர் சாட்சியா இருக்க முடியாது. கிறிஸ்துக்குள்ள அவங்க ஒன்றா இருக்காங்கயா, ஒருமைப்பாட்டில் தேர்ச்சியா இருக்க முடியாது அப்படின்னு அவருடைய ஆசையை நிறைவேற்றத்தக்கதா சாட்சியா இருக்க முடியாத நான் அவர்களிலும் நீர் என்னையும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்க. ஹalleluya. எப்படி நமக்குள்ள அவர்கள் இருக்க வேண்டி சொல்லி அவருக்கு என்ன இருந்தது? ஒரு ஆசை இருந்ததுங்க. இயேசு ஆசை என்னங்க? இயேசு ஆசை என்ன?
இயேசு ஆசை என்ன? எல்லாம் ஒன்றா இருக்கணும். ஒரே வார்த்தை விசேஷம். அவருக்காக நாம் என்ன செய்யணும்? ஒன்றா இருக்கணும். உலகம் என்ன செய்யணும்? இயேசு அவங்க கூட இருக்காங்க, பிடிக்க முடியாது. அவர் பிதாவாகிய தேவன் இயேசு எல்லாம் ஐக்கியமாக இருக்க அப்படி ஒரு சாட்சி சொல்லத்தக்கதாய் அவருக்காக நம்ம என்ன செய்யணும்? ஒன்றா. நமக்காக இல்லைன்னா கூட பரவாயில்ல, அவருக்காக என்ன செய்யணும்? ஒன்றா இருக்கணும். இப்போ அது விளக்கம் சொல்றாங்க, வாசிக்கலாம். பிதாவே உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். அந்த ஆசையை பார்த்தீங்களா? நான் எங்கே இருக்கணும், உன் மகிமை எனக்கு கொடுத்தீங்க, இந்த இடத்தையும் எனக்கு கொடுத்துருக்கீங்க. அந்த மகிமை எவ்வளோ நான் கொடுத்துருக்கிறேன். முன்னாடி 21 வருஷம் கொடுத்தேன். நான் அந்த மகிமை அவர்களுக்கு 21 வருஷத்தில் வாசிங்கன்னா தெரியும். நான் ஒரு மகிமையை கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்கார். அதனால் நான் எங்கே இருக்கணும், அவங்களும் அங்கே இருக்கணும். இதெல்லாம் இயேசுவோட வேண்டுதல். என்ன வேண்டுதல்? ஒருமைப்பாட்டில் அவர்கள் நம்மளுக்குள்ளாக என்ன செய்யணும்? தேர்ச்சி பெற்று உலகம் இயேசு இவங்க உலகத்தில் இருந்தாலும் இயேசுக்குள்ளே இருக்காங்க அப்படி சொல்லத்தக்கதாக சாட்சி சொல்ல முடியாது இருக்க வேண்டும். அடுத்து நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் இருக்க வேண்டும். அடுத்த பாயிண்ட் வாசிங்க. நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும். முதல்ல மகிமை சொன்னார், இப்ப அன்பு சொல்லுகிறார். அவருடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னும் தெரியப்படுத்துவேன். ஆமென், ஹalleluya. நீ கொடுத்த அன்பு, நீ கொடுத்த மகிமை எல்லாம் அவர்களுக்கு நான் கொடுத்துருக்கிறேன். நான் எங்கே இருக்கணும், அவங்களும் என்ன இருக்கணும். அப்படி அவங்க ஒருமைப்பாட்டில் நமக்குள்ளாக என்ன செய்யணும்? அவங்க தேர்ச்சி பெற்றவர்களாக ஆகணும். அதுக்காக அவங்க என்ன செய்யுங்க? பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க. இந்த அர்த்தத்தில் சாராம்சம் என்ன? இந்த வேத பகுதி இந்த 3 வருஷம் சாராம்சம் என்ன அப்படின்னா, இயேசுக்காக நம்ம என்ன செய்யணும்? இந்த ஒருமைப்பாட்டில் காணப்பட வேண்டும். நமக்காக இல்லையோ, நம்மளுக்கு சொந்த பந்தங்கள் இருக்காங்க, அதனால் ஒற்றுமையாக இருக்க இல்லையோ, எங்கள் பாஸ்டர் தான் எங்கள் மாமா, அதனால் சபையில் அஞ்சு இருக்கோம், ஒற்றுமையாக இருக்கும். அதுக்காக இல்லையோ, எங்கள் அப்பா தான் அங்கே பாஸ்டர், அதுக்காக ஒற்றுமையாக இருக்கவங்க இல்லையோ, எங்கள் அண்ணன் தான் அங்கே ஒர்ஷிப் லீட் பண்ணுறார், அதுக்காக ஒற்றுமையாக இருக்க இல்லையோ, இயேசுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஒன்றாக இருக்க வேண்டும். ஹalleluya. அவர் ஒருமைப்பாட்டை தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்க முடியாத அவர் வேண்டிக் கொண்டார். நீ கொடுத்த அன்பை அவனுக்கு கொடுத்தேன், நீ கொடுத்த மகிமையை அவனுக்கு கொடுத்தேன். இப்படி அவர் என்ன செய்யணும்? உலகம் என்ன சொல்லணும் அவரை பார்த்து? 22ஆம் வசனம் வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும். 23ஆம் வசனம் உலகம் என்ன செய்யணும்? அவர்கள் வாசிக்கலாம். ஒருமைப்பாட்டில் அவர் ஒருமைப்பாட்டில் அவர்கள் இதான் பாயிண்ட். உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களும் நீ என்ன வேண்டிக்கொள்ள. ஆமென், ஹalleluya. உலகம் என்ன செய்யணும்? இயேசுக்குள்ளாக ஒன்றாக அறியும்படியாக அப்படி காணப்படுவதற்காக ஒருமைப்பாட்டு என்ன செய்யணும்? தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும், ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எனக்காக இவங்களாம் என்ன செய்யணும்? ஒன்றா இருக்க முடியாக வேண்டிக்கொள்ள நடத்தும். எனக்காக ஒன்றா வேண்டும் சொன்னால் கிறிஸ்துக்காக நம்ம ஒன்றா இருக்க முடியாக வேண்டிக் கொள்ளுன்னு சொல்லி கத்த சொல்கிறார். தேவனுடைய பாசம் சோத்திரம் இல்லாத. அது 3ஆவது காரியம் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, கிறிஸ்துக்காக நம்ம என்ன செய்யணும்? ஒன்றாக இருக்க வேண்டும். இந்த 3 காரியத்தையும் மறந்துடுறாங்க. இதுதான் நாம் எல்லாம் ஒன்றாக இருக்கக்கூடிய நோக்கமே தான். நாமெல்லாம் கிறிஸ்துக்கு ஒன்றாக இருக்க நோக்கம் என்ன? நம்ம எல்லாம் ஒன்றாக இருக்கக்கூடிய நோக்கமே என்ன அப்படின்னா, முதல்ல கிறிஸ்துக்குள்ளாக என்ன செய்யணும்? ஒன்றாக இருக்க வேண்டும். 2வது கிறிஸ்துவ போல ஒன்றாக இருக்க வேண்டும். 3வது கிறிஸ்துக்காக ஒன்றாக இருக்க வேண்டும். இப்படி ஒன்றாக என்ன ஆகும் தெரியுமா? வாசிக்கலாம். இந்த கலாத்தியர் 3:28 தலைப்பு வசனம் வாசித்தோம். அதுக்கு அடுத்த வசனம் அது ரிசல்ட் என்னன்னு வாசிக்கலாம். கலாத்தியர் 3:28 தலைப்பு வசனம் வாசித்தோம். இப்போ 29 வாசிக்கலாம். 3:29. இப்படி நீங்க கிறிஸ்துவோட ஒன்றா மேல 28 வசனம், நீ கிறிஸ்துக்குள்ள ஒன்றா இருக்குன்னு சொல்லி வாஸ்தவம். இப்படி கிறிஸ்துக்குள்ள நீங்க ஒன்றா இருப்பீரானால் ஆபிரகாமின் சந்ததியாரும் வாக்குத்தத்தின்படி சோதராய் இருக்கிறீர்கள். ஹalleluya. இப்படி ஒன்றா இருந்தால் தான் ஆபிரகாம் வாக்குத்தத்தை என்ன செய்ய முடியும்? வர முடியும். கிறிஸ்துக்குள்ள சோதரமா நீங்க இருக்க முடியும். பிரிஞ்சு போனா கிடையாது. அப்போஸ்தலர் சொல்ல பாருங்க, 1 கொரிந்தியரில் 1:12 சொல்றாரு. அவர் என்ன பிரிந்திருக்கிறவங்க கேட்கிறார். 13 வாசிக்கலாம். 1:13.
1 கொரிந்தியர் 1:13. கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார். அவரா உனக்கு சிலுவையில் அறையப்பட்டார்? பவுலின் நாமத்தினாலே பவுலா உனக்கு சிலுவையில் அறையப்பட்டார்? பவுலின் நாமத்தினாலேயா ஞானஸ்நானம் பெற்றீர்கள்? பவுலின் ஞானஸ்நானம் பெற்றீர்கள்? என் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தேன் என்று ஒருவனும் சொல்லாதபடிக்கு. சரி போதும். கர்த்தருடைய ஸ்தோத்திரம் உண்டா? கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா அப்படின்னு கேட்கிறார். கிறிஸ்து எல்லாமே ஒன்றா இருக்கிற வேண்டிக் கொண்டிருக்கிறார். ஆகையினாலே உங்களுக்கு ஆபிரகாமுக்கு சுதந்திரம் வேணும்னா, ஆபிரகாமுடைய வார்த்தத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா முதல்ல என்ன செய்யணும்? நம்ம ஒன்றா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி ஒன்றா இருக்க வேண்டும்? கிறிஸ்துக்குள்ள ஒன்றா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துக்குள்ள ஒன்றா எப்படி இருக்க வேண்டும்? கிறிஸ்துவ போலவே ஒன்றா இருக்க வேண்டும். ஏன் கிறிஸ்துவ போல ஒன்றா இருக்க வேண்டும்? கிறிஸ்துக்காக ஒன்றா இருக்க வேண்டும். இப்படி தொடர்ந்து நாம் கிறிஸ்துக்குள்ள ஒன்றா இருந்து பிரிவில்லாமல் இருந்து ஒன்றா இருந்து ஆபிரகாம் வார்த்தையை தொடர்ந்து கடைபிடித்து அசுவத்தை பெற்றுக்கொண்டு தேவாசை பெற்றுக்கொள்வாங்க. கர்த்தர் வார்த்தையை ஆசைப்பாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போமாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.